ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எக்கனாமிக் வேர் டு ஸ்டடி தாங்க பார்க்க போகிறோம். சமச்சீர் புத்தகம் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதை எப்படி படிக்கணுன்றதை சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அவுட் சோர்ஸை போய் நம்ம எங்கிருந்து கலெக்ட் பண்ணி படிக்கணும், அதுதான் முதற்கொண்டு நான் சொல்ல போறேன். அப்போ இந்த வீடியோ பதிவை முழுசா பாருங்க. முழுசா பார்த்த உடனே எக்கனாமிக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எக்கனாமிக்ஸ் இவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் ஓகேங்களா. நம்ம பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் பெருசா தெரியும். பட் ஆனா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ் என்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்த டாபிக் எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுதுன்னு பாருங்க. சோசியல்ல 9th 10th 11th மூணுமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான். எக்கனாமிக்ன்ற தலைப்பின் கீழே தான் வருது. அந்த லெசன் முக்கியங்க. பாருங்க, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, மேம்பாட்டை அறிவும் சொல்லிட்டு ஒரு லெசன் எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லா முடிச்சிடணும். உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்த எல்பிஜிலாம் வந்துறீங்களா, அது எல்லாமே வர்த்தகம் அப்படின்னு வந்து எல்பிஜி ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதை ஆட் பண்றோங்க. இந்திய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. ஏன்னா இதுல 90% சரி 80% போடலாம். 80% ஆஃப் டாபிக்ஸ் இதுலேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. மற்ற 2 டாபிக் படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதுல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த 2 லெசன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னா என்னன்றது தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்குங்க. அடுத்தது சார், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் முடிச்ச உடனே உங்களுக்கு செகண்ட் டாபிக்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுவும். ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 12th பாலிட்டி. பாருங்க இந்த இடத்துல சார், என்ன சார் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் சொல்லிட்டு 12th பாலிட்டியில் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாமா? அப்போ யோசிச்சுக்கணும். 12th பாலிட்டிலும் இந்த மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து கொடுப்போம். அப்போ நீங்க அதையும் படிச்சுட்டு போனீங்கன்னா டீட்டெயிலாக முடிச்சிடலாமா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க 11th எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் சுதந்திரக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல தான் 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து வங்கிகள்லேருந்து எல்லாமே இருக்கு. செகண்ட் பாருங்க, பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். அப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்டது, எப்படி உருவாச்சு, சேம் தான். இதுவும் திட்டமிடலும் வளர்ச்சியும், அந்த பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், சர்வோதய திட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இதுல ஆட் ஆகும். அப்ப இந்த லெசனை நல்லா மெயினா படிச்சுட்டு இது ஃபுல்லா ஜஸ்ட் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப எந்த லெசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த லெசன்ஸை நீங்க படிச்சுட்டு போகணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஆனா எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். பேசிக் ஸ்கூல் புக்ஸ் அகைன் சொல்லிட்டே இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க, வருவாய் ஆதாரங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ நம்ம சொல்லலாம் நேஷனல் இன்கம்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், வருவாய் ஆதாரங்களில் எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்த இதில் காமர்ஸ்னு ஒரு புக் ஆட் பண்ணிருக்கேன். காமர்ஸ்ல பிடிஎஃப் செலக்ட் பண்ணீங்கன்னா 11th லெசன்ல 32வது பகுதி, 11 32வது இடத்துல இருக்கும், நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரி. இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அரசாங்கமும் வரிகளும் 10th கவர் ஆயிடும். நாட்டு வருமானம் நேஷனல் இன்கம் என்ன ஆகிடுது 12th கவர் ஆயிடுது. மீதி நேர்முக மற்றும் மறைமுக வரிகள் மட்டும் தான் எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல கவர் ஆகுது. ஏன் சார் அது உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா, இதுல டெஃபினேஷன் வித் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஒன் கிளான்ஸ் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா தேர்வுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் மெமரி பண்ண வேண்டியதே இருக்காது. கொஞ்சம் ஈஸியாவே படிச்சுட்டு போற மாதிரி தாங்க இருக்கும் இதுவும். அடுத்துங்க, இந்திய ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா டைரக்டா நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படிக்க கூடாது. அப்ப என்ன சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா 9th புக் எடுத்து பணம் மற்றும் சேமிப்பு. பணம் எப்படி உருவாச்சு, பணத்தோட பரிமாற்றம் என்ன, பார்டர் சிஸ்டத்தில் ஆரம்பிக்கும். பார்டர் சிஸ்டத்தில் ஆரம்பிச்சு இப்போ வந்து டிஜிட்டல் மணி இருக்கு பார்த்தீங்களா, கூகுள் பே, ஃபோன்பே, இந்த வரைக்கும் வரும். அப்போ இந்த டீட்டெயில்ஸாக படிச்சுட்டு வந்து தான் வங்கியை பற்றி படிக்கணும். வங்கியல் இது முடிச்ச உடனே 11th காமர்ஸ்ல 10th லெசன் இந்திய ரிசர்வ் வங்கி கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இதுல விட்டு போன டேட்டாஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது அவுட் ஆஃப் சோர்ஸ் கிடையாது, அவுட் ஆஃப் த புக். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அப்படி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் படிச்சு வச்சுக்கணுங்க இந்த இடத்துல வங்கியல் பொறுத்த வரைக்கும். அடுத்ததுங்க, நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டாபிக். ஏன்னா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இந்த டாபிக் இல்லாம கேட்க மாட்டான். ஏன்னா டஃபா கேட்கணும், உங்களுக்கு அதான் கேட்கணும். அப்ப பாருங்க, பணம் மற்றும் சேமிப்பு 8th புக்ல பணம் மற்றும் சேமிப்பு முதலீடு அப்படியே இன்டர்லிங்க் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். லெசன்ஸ் ஃபுல்லாவே இன்டர்லிங்க் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் 12th புக்ல பணவியல் பொருளியல். அவ்வளவுதான். பணவியல் பொருளியல் படிச்சீங்கன்னா பணம் மற்றும் நிதி கொள்கை என்ற டாபிக்கே என்டையரா முடிச்சிடலாம். ஸோ அது முடிச்சு கையில வச்சுட்டீங்கன்னா அடுத்த டாபிக் ஈஸியா வந்துரும். பாருங்க, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசு நிதி பகிர்வுகள். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். இப்போ நான் திருப்பி உள்ள வரேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஏன் சொல்றேன்னா, 12th எக்கனாமிக்ஸ் புக்ல நிதி பொருளியல்னு ஒரு லெசன் இருக்கும். நமக்கு பிப்ரவரி மந்த் அந்த பட்ஜெட்னு ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்னு ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ பட்ஜெட் எல்லாமே எதில் வரும்னா அந்த நிதி பொருளியல்ல தான் வரும். நிதி பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தில் தான் வரும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கனாலே இந்த ஒரு லெசன் மட்டும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா நிதி ஆணையம் இதே கவர் ஆகுதா,
பட்ஜெட் கவர் ஆகும், எக்கச்சக்கமான டாபிக் இதுல கவர் ஆகுங்க. ஸோ இந்த லெசனை தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்ததுங்க, இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள்ல இது மட்டும் நான் அடிச்சிடுறேன், இதை நான் பின்னாடி சொல்றேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. ஸோ ஜிடிபி பத்தி பேசிடுவீங்க. சார் ஜிடிபி மட்டும் பேசினா போதாது, அந்த பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், ட்ரெஷரி செக்டர் சொல்லக்கூடிய அந்த 3 துறைகளை பத்தியும் பேசுவீங்க. இந்திய விவசாய கொள்கையெல்லாம் பேசுவீங்க அதுல. அது மட்டும் இல்லாம பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் WTO, IMF, இதை பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் இங்க பேசுவாங்க. அப்போ இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள் எடுத்துட்டீங்கனாலே நமக்கு ஜிடிபி தான் வந்துருமா பாருங்க. ஸோ இந்த லெசனை கோத்ரூ பண்ணி வச்சு, எக்கனாமிக்ல நீங்க இதெல்லாம் பேஸ் போட்டு வச்சுக்கணும். பேஸ் போட தான் அவுட் ஆஃப் த சோர்ஸே நீங்க உள்ள போக முடியும். ஏன்னா அந்த பேஸ் தான் உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சி திட்டம், வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடுகள். இது கரண்ட் அஃபேர்ஸ் போவாங்க கண்டிப்பா. இதுல இந்த லெசன்ல சிஏ போய் ஆகணும். ஏன்னா தொழில்நுட்ப பயன்பாடுகள் அப்படின்னு வர்றப்போ இந்த சிஏன்றது பார்த்து ஆகணும். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல எக்கனாமிக் 9th lesson 12th lesson எக்கனாமிக். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு, அடுத்தது தமிழகத்தின் வேளாண்மை, அடுத்தது வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். அப்போ இந்த 3 லெசனுமே நீங்க படிச்சீங்கன்னா இவ்வளோ பெரிய டாபிக் கவர் ஆகும். அட் த சேம் டைம் இதுக்காக லைட்டா அவுட் சோர்ஸ் போற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேளாண்மைன்னு வர்றப்போ நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டா போகணும். வேலை வாய்ப்புன்னு வந்தாலும் என்ன பண்ணி அந்த ரேஷியோ கேட்பாங்க, வேலையின் விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்குறது. அப்போ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஏன்னா புது புது தொழில்நுட்பங்கள் வந்துச்சுன்னா விவசாயத்துல அதையும் கேள்வியா கேட்பாங்க. நெக்ஸ்ட்டுங்க, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3மே காமர்ஸ் புக் வந்து பாருங்க. எக்கனாமிக் 11th, காமர்ஸ் 11th, காமர்ஸ் 12th. ஓகேங்களா? இதே காமர்ஸ் 12th 25 லெசன்ஸ். அப்போ கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமிக் 3 காமர்ஸ் புக் வருது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள்லயும் இருக்கு, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கு, சுய உதவிக்குழுக்கள் இருக்கு. இல்ல அது மட்டும் இல்லாம எல்பிஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம், உலகமயமாதல், அந்த தாராளமயமாதல், தனியார் மயமாதல், இதுவும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து தொழில் முனைவோருக்கான அரசு திட்டங்கள், மேக் இன் இந்தியா ஸ்கீம் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுல ஆட் ஆகும். ஸோ இந்த புக்கை நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஸ்கீம் வந்து ஃபுல்லாவே இதுல கவர் பண்ணிருவாங்க. நம்ம அவுட் சோர்ஸே போக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க காய்ஸ். நெக்ஸ்ட், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ இவ்வளவு பெரிய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 இதுல ஒரு விஷயம் பண்ணணும். ஓல்டு சோஷியல் 2005 எடிஷன், ஓல்டு சோஷியல் 2005 எடிஷன், இதை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா 8th புக் இது ரெண்டுமே இங்க ஒருத்தருக்கு 8th புக். மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா பாருங்க. எக்கனாமிக்ஸ் 9th lesson, எக்கனாமிக் 10th lesson, எக்கனாமிக் 11th 12th lesson. இது எல்லாமே வந்துச்சுன்னா அழகா பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஏன்னா கல்வி எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வேலைவாய்ப்பு கேட்பாங்க. அப்ப பாருங்க, இடம்பெயர்தல் வந்துடும். வேலைவாய்ப்புக்காக தான் இடம்பெயர்றாங்க. அடுத்தது உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, ஊரக பொருளாதாரம். இந்த லெசன் தயவு செஞ்சு படிச்சு எக்கனாமிக்ஸ்ல நான் என்னதெல்லாம் ரவுண்ட் பண்றனோ, ஏன்னா இதுதான் பேஸ். இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், அவுட் சோர்ஸே போய் ஆகணும்னு சொல்றேன். அடுத்தது பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், நமது சமூக பிரச்சனைகளும் தீர்வுகளும். இது எங்கன்னா ஓல்டு புக் நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, 2005 எடிஷன் நீங்க போகணும். அடுத்தது ஓல்டு எடிஷன், நமது பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல டீட்டெயில்டா ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்து தப்பு கிடையாது. சரிங்களா? ஏன்னா அது கான்செப்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்ததுங்க, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் சொல்லிட்டு பாக்குறப்போ ஒரே ஒரு லெசன் பாலிட்டி. சார் சார் வந்து எக்கனாமிக்ஸ்ல பாலிட்டி சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சமூக நீதின்ற ஒரு லெசன் முடிச்சாலே இது முடிச்சிடலாம். ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனை அழகா முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்ததுங்க, தமிழ்நாட்டின் கல்வி நலவாழ்வு முறைமைகள் சொல்லிட்டு கேட்கிறப்போ விடுதலைக்கு பின் தமிழகத்தின் வளர்ச்சி, ஓல்டு சோஷியல் 2005 எடிஷன். இப்போ பாருங்க காய்ஸ், நான் கிட்டத்தட்ட 3 இடத்துல ஓல்டு சோஷியல் 2005 எடிஷன் சொல்லியிருக்கேன். அவுட் சோர்ஸ் நான் சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷன் எடுத்து படிச்சாலே உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிடுது. சரிங்களா? அடுத்ததுங்க, தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும். படிச்சே ஆக வேண்டிய டாபிக்ங்க. இந்த டாபிக்கை மிஸ் பண்ணவே கூடாது நீங்க. ஏன்னா இது ஃபுல்லா ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆயிடும் இந்த டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 11th எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் கேட்க தான் போறாங்க. அடுத்து 10th தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள், 10th மானிட புவியியல், தமிழ்நாடு மானிட புவியியல் சொல்லக்கூடிய லெசன்ஸ். ஸோ இந்த லெசன்ஸை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, இந்த 3 லெசனும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்ததான் வர வேண்டியதுதான் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு 10th புக். தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு 10th புக். இந்த முடிச்சிட்டீங்களே போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இதுலேயே வர கவர் ஆயிடும். ஸோ அப்போ இந்த லெசன்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் பொருளாதார
புவியியல் கூறுகள்னா நீங்க வேற எங்கேயும் போக தமிழ்நாடு ஜியோகிராஃபி தான். பொருளாதாரம்னா தமிழ்நாடு பொருளாதாரம் தான் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கங்க போதும். அடுத்தது நலன்சார் அரசு திட்டங்கள். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயும் நம்ம ஓல்டு எடிஷன் போறோம். தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் 8th புக் 9th லெசன் எல்லாமே 8th புக்லேயே முடிஞ்சிச்சு அப்போ. ஆனா இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோமா, அப்போ கொடுத்த புக்ஸ்ல கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டுங்க. சரிங்க சார், நான் இது ஃபுல்லாக படித்து முடிச்சேன் சார், தெளிவாயிட்டேன் சார், பேஸ் போட்டேன் சார். அவுட் ஆஃப் த சோர்ஸில் நான் என்னென்ன படித்தா எக்ஸாமில் கேட்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிதி பொருளாதாரத்தில் சில டாபிக்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்னு சொன்னோமா. ஸோ அப்போ பாருங்க, பட்ஜெட் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இந்தியா, தமிழ்நாடு. இந்தியாவிலே 2 பட்ஜெட், இந்தியா பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட்லேயே 2ஆக சொல்லுவாங்க பாருங்க, வேளாண்மை பட்ஜெட்னு சொல்லுவாங்க, பொது பட்ஜெட் சொல்லுவாங்க. ஸோ இது 2த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக பிரித்து படிச்சிடணும். பட்ஜெட் கண்டிப்பாக படிக்காமல் போகக்கூடாதுங்க. பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் சொன்னாங்கன்னா அந்த ஸ்கீம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சிடணும், மிஸ் பண்ணக்கூடாது. அதை சொல்லிக்கோங்க, தமிழ் திட்டங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு இது செப்பரேட்டாக பார்க்கணும். பட்ஜெட்டில் சொன்னதை நம்ம பார்த்துட்டோமா, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எடுத்துக்கணும், இந்தியா ஸ்கீம்ஸ் எடுத்துக்கணும். அப்போ மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் தனியாக தான் படிக்கணும். ஓகேங்களா. அதுவும் பாருங்க, நம்ம புக்கில் வரும்போதே கொஞ்சம் வந்துடும், அதை நீங்கள் படிச்சிடணும். பட் அவுட் ஆஃப் த சோர்ஸில் இதுவும் படிக்கணும். புத்தகம் மற்றும் ஆசிரியர்கள். ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஸ்டாட்டிக்ஸையும் படித்து வச்சுக்கணுங்க. அடுத்தது மின் ஆளுகை. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் ரொம்ப கம்மி, பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வெளியே தாங்க போய் ஆகணும், நோ அதர் ஆப்ஷன்ஸ், பட் படிச்சிடலாம். அடுத்தது தரவரிசை பட்டியல் மற்றும் குறியீடுகள். ஸோ குறியீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பட்டினி குறியீடு, ஜிடிபியில் எத்தனாவது இடத்துல இருக்கும், அந்த பிஸ்னஸ் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா குறியீடுகள் வரும். இது எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டட் டாபிக். அப்போ தரவரிசை பட்டியலும் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சு தான் ஆகணும். அடுத்தது முக்கிய மாநாடுகள். ஸோ மாநாடுகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக் ரிலேட்டடாக பாருங்க, பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது, SCO மாநாடு எங்கே நடைபெற்றது, G20 மாநாடு எங்கே நடைபெற்றது, இந்த மாநாடு எங்கே நடந்தது, 2005 2015 எப்படி இருந்துச்சு, எந்த வருஷம்னா கேட்பாங்க. பட் என்ன, நமக்கு ரீசெண்டாக தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே போதுமானதுங்க. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், சிலபஸை நோட் பண்ணி மைண்டில் ஏற்றுக்கிறீங்க. ஏற்றிட்டு எங்கேருந்து எந்தெந்த டாபிக் படித்து பேஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு பேஸ் போட்டுக்குங்க. பேஸ் போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் அவுட் சோர்ஸ் வரணும். அப்போ முழுக்க எக்கனாமிக்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க guys. இப்போ இருக்க ட்ரெண்டிங் கொஷின்ஸில் வச்சு சொல்கிறேன் கேட்டுங்க. எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே புக்ஸ்லேருந்து தான் வருது. ஃபேக்ட் பாதி இங்கே தான் புக்ஸ்லேருந்து தான் வருது. அப்போ உங்களுடைய முதல் வேலை என்னவா இருக்கும்னா, புக்ஸை தரோவாக படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போகணுன்றது நம்ம சொல்லிடலாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணுங்கள், கைப்பட எழுதுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு பயன்படாதுன்றதை சொல்லிடலாங்க. தேங்க்யூ.